ஹாய்! சாட்டர்டே மார்னிங் காலையில 5:00லாம் எழுந்தாச்சு. இப்பலாம் 5:30க்குலாம் நல்லா வானம் வெளிச்சமாவே ஆயிடுது. நேத்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணது சாமி ஃபோட்டோல பூலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. அதனால விளக்கு மட்டும் ஏத்திட்டேன். இன்னைக்கு நம்ம வேல்மாறல் பூஜையோட 8வது நாள். நேத்து வெத்தில தீபம் போட்டிருந்தேன். வெத்திலையெல்லாம் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுருங்க. நான் இதுக்குன்னே தனியா ஒரு தொட்டி வச்சிருக்கேன். அதில தான் யூஸ் பண்ணிப்பேன். தட்டு அழகா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா முருகரோட திருவுருவ படத்த வச்சுட்டு, சின்னதா ஒரு ஸ்டார் போட்டுருங்க. அதில சரவண பவ எழுதிடுங்க. நான் சில டைம்லாம் பூஜை பண்றது சில விஷயத்த மறந்துருவேன். அதில ஒண்ணு இந்த கோலம் போடுறது. சில டைம் கோலம் போடுறதுக்கே மறந்துடுவேன். அதனால இப்பலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் பூஜை பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா, நான் பொறுமையா உட்காந்து பூஜை பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். முக்கியமானது சாம்பிராணி புகை போடுறது. முன்னாடியே போட்டு வச்சுருங்க. இந்த நறுமணத்தோட நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இன்னைக்கு சாமிக்கு பிரசாதமா மாம்பழம் தான் வச்சிருக்கேன். கூடவே மஞ்சள் கலந்த தண்ணீரும் வச்சுருக்கேன். சின்னதா ஒரு நெய் தீபம். எப்பவுமே என்னோட பூஜை ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நான் எப்பவுமே ஒரு எளிமையான வழிபாடு ரொம்ப விரும்பி செய்வேன். அதேபோல எந்த ஒரு கோரிக்கையும் நியாயமான விஷயத்துக்காக நம்ம முருகர்கிட்ட வச்சோம்னா, அது கண்டிப்பா அவரு நிறைவேத்தி தருவாரு. நம்முடைய கஷ்டமான நேரத்துலயும் சரி, சந்தோஷமான நேரத்துலயும் சரி, கடவுள் கண்டிப்பா நம்ம கூட தான் இருப்பாரு. ஏன்னா சோகமோ, சந்தோஷமோ என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. கடவுள் மட்டும் தான் என்னைக்குமே நிரந்தரமா நம்ம கூட இருப்பாரு. இன்னைக்கு வேல்மாறல் பூஜையோட 8வது நாள் நல்லா சூப்பராவே முடிச்சுட்டேன். என்னோட வழிபாட்டு முறையில எதனா குறைகள் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.